தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா என் கிழமையின் புதன். இயேசுவின் அன்பு சொந்தங்களே, இறையரக்காண்டுடைய தெய்வீக பெருவிழாவை கொண்டாடுவதற்காக நம்மையே தயாரித்துக் கொண்டிருக்கும் இந்த நாட்களிலே, இந்த நவ நாட்களிலே இரக்கத்தின் மக்களாய் வாழவும், இரக்கத்தை அனுபவித்து அதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கவும், இறை இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நாம் உரிமை பெற்ற பிள்ளைகளாய் இறைப்புகழ் வாடவும் நம்மையே தயாரிப்போம். இதயத்தை திறந்து இரக்கத்தை நிறைவாய் பொழிந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசீரும் உங்களில் நிறைவாய் தங்கவும், இந்த நாளுக்கும் உங்கள் வாழ்வுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நீங்கள் எடுக்கின்ற எல்லா காரியங்களுக்கு தேவையான அருள் வரங்களை இறைவன் பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு அற்புதமான அன்பின் பாதத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறேன். உங்களை அதே நாமத்திலே வாழ்த்துகின்றேன். அன்பு சொந்தங்களே, இயேசு வல்லவர், இயேசு அற்புதர், இயேசு அதிசயங்களை செய்கின்றவர். என் தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. வாய்விட்டு அறிக்கையிடுகின்றோம். அறிக்கையிடுகின்ற இந்த வார்த்தைகள் எந்த அளவிற்கு என் வாழ்விலே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கின்றன. நான் தனியாக இல்லை, என் இயேசு என்னோடு இருக்கின்றார். என்னை பலப்படுத்துகின்ற இயேசு எனக்கு துணையாக இருக்கின்றார். பவுலுடைய அறுதியிட்டு கூறுவார் அல்லவா, என் இயேசுவின் அன்பிலிருந்து என்னை எதுவும் பிரித்து விட முடியாது. என் இயேசு என் சார்பாக இருக்கிற பொழுது எனக்கு எதிராக நிற்கக்கூடியவன் யார்? என்னை பலப்படுத்தும் இயேசுவின் துணையை கொண்டு எதையும் எனக்கு ஆற்றல் உண்டு. வாழ்வது நான் அல்ல, என்னிலே இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று திரும்ப திரும்ப அந்த உணர்வை, உணர்ச்சி, வாழ்வை வெளிப்படுத்தி காட்டுவாரே, அவரை போல நாம் எப்போது வாழ்ந்து காட்டப் போகின்றோம்? இப்படி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டுமெனில், அறிக்கையிட வேண்டுமெனில் நாம் இயேசுவை அனுபவிக்க வேண்டும். யோவான் புத்தகம் 1 படிக்கின்ற பொழுது அந்திரேயா இயேசுவோடு தங்கினார், இயேசுவை அனுபவித்தார். அனுபவித்த இயேசுவை தன் சகோதரருக்கு அறிவிக்கின்றார், மெசியாவை கண்டோம் என்று சொல்லி. பிலிப்பு இயேசுவை அறிந்து அனுபவித்தவுடன் நத்தானியேலிடம் சென்று அறிவிக்கின்றார். இயேசுவினுடைய மேன்மையை பற்றி நத்தானியேல் அருகிலே அழைத்து வருகின்றார். நாம் இத்தகைய பணி செய்யத்தான் இறைவன் நம்மை அழைத்திருக்கின்றார். அன்பு சொந்தங்களே, இன்றைய வார்த்தைகளை படிக்கின்ற பொழுது இன்றைய முதல் வாசகத்தில் பேதுரு இயேசு தன்னில் முழுமையாய் இருப்பதை உணர்ந்தார். இயேசு தன்னில் முழுமையாய் நிறைந்திருப்பதை உணர்ந்தார். இந்த பெந்தகோஸ்து அனுபவத்திற்கு பின்னால் இயேசுவால் நிறைக்கப்பட்டவுடன் துன்பங்களை கண்டு மகிழ்ந்த பேதுரு தன்னை தேடி வந்த யாசித்த மனிதனுக்கு சொல்கின்ற வார்த்தை, என்னிடம் வெள்ளியோ பொன்னோ இல்லை, என்னிடம் அழிந்து போகின்ற செல்வங்கள் இல்லை, உனக்கு சிற்றின்ப, அதாவது தற்போது இன்பங்களை கொடுக்கின்ற, உனக்கு அந்த சமயத்தில் இன்பங்களை கொடுக்கின்ற பணம் என்னிடம் இல்லை, ஆனால் உனக்கு நிரந்தரமான இன்பத்தை கொடுக்கின்ற, நிலையான ஆசிரியை பெற்றுக் கொடுக்கின்ற மற்றொரு பொருள் என்னிடம் இருக்கின்றது. அதுதான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. என்னிலே இருக்கும் இயேசுவின் பெயரால் நான் உனக்கு சொல்லுகின்றேன், எழுந்து நட என்று சொல்லுகின்றார். ஏனெனில் இயேசு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். யோவான் புத்தகம் 14:14 என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி. லூக்கா புத்தகம் 18 இயேசுவே தாவீது என்று சொல்லி அழைத்த பார்த்திமேயுக்கு பார்வை கொடுத்த தேவன் தன் சீடர்களுக்கு ஒரு மாதிரி காட்டி இருக்கின்றார். எனவேதான் பேதுரு தன்னை முழுமையாய் ஆட்கொண்டு தன்னில் நிறைந்திருக்கின்ற இயேசுவின் பெயரால் அந்த மனிதனுக்கு சுகம் கொடுத்து அற்புதத்தை செய்கின்றார். இயேசு வல்லவர் என்பதை பேதுரு உணர்ந்திருந்தார், அனுபவித்தார். அந்த அனுபவம் வாழ்வாக மாறியது. அதற்கு சற்று மாறாக இந்த நற்செய்தியை படிக்கின்ற பொழுது எம்மாவு சீடர்கள் இயேசுவோடு இருந்தார்கள், இயேசு அற்புதங்களை கண்டார்கள், இயேசுவோடு நடந்தார்கள், உண்டார்கள், உறங்கினார்கள். ஆனால் இயேசு அவர்களுக்கு ஒரு வழிப்போக்கனாக மட்டுமே இருந்தாரே ஒழிய அவர்கள் வாழ்வில் அங்கம் வைப்பவராக இருக்கவில்லை, இதுவரை அனுபவிக்கும் வரை. இயேசு இறை வார்த்தைகளை எடுத்துச் சொல்லுகின்றார், அவருடைய உள்ளத்திற்கு அனைத்தையும் வெளிப்படுத்தி காட்டுகின்றார். இறுதியாக அப்பத்தை பிற்கின்ற பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன. வெறும் புறக்கண்கள் மட்டுமல்ல, அவருடைய அகக்கண்கள் திறக்கப்பட்டன. வல்லவரான இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் கண்டுகொண்டார்கள். எனவேதான் இயேசு மறைந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய உள்ளத்தில் இயேசு வந்தவுடன் சோர்வோடு நடந்தவர்கள், தளர்ச்சியோடு நடந்தவர்கள், விரக்தியோடு நடந்தவர்கள்
உற்சாகத்தோடு அகமகிழ்வோடு மீண்டும் எருசலேமை நோக்கி ஓடி வருகின்றார்கள். இயேசுவின் அனுபவம் அவரை சாட்சியாக மாற்றியது. அன்பு சொந்தங்களே, நாமும் பெரும்பான்மையான சமயங்களிலே வழிப்போக்கர்களாக மட்டும் இருந்து விடுகின்றோம். வல்லவரான இயேசுவை அனுபவிக்காமல், அனுபவித்த இயேசுவை நம் வாழ்வில் வாழ்ந்து காட்டாமல் நம் நேரத்தையும் வாய்ப்புகளையும் வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். சிந்தித்து பார்ப்போம். இதோ இந்த நாளிலே வல்லவர், நம்மிலே இருக்கின்ற இயேசு வல்லவர், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயேசு அற்புதர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம் வாழ்வில் இருக்கின்ற நோய்களா, வேதனைகளா, வியாதிகளா, கஷ்டங்களா, கடன் தொல்லைகளா, பொருளாதார சிக்கல்களா, அல்லது நீங்கள் எதிர்கொண்டிருக்கின்ற எல்லா விதமான எதிர்மறையான நிகழ்வுகளா, நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயேசு, உங்களை அபிஷேகித்த இயேசு, உங்களை அருட்சாதனத்தால் நிறைத்துக் கொண்டிருக்கின்ற இயேசு, நற்கரின் வடிவிலே உங்களில் இரண்டர கலந்திருக்கின்ற இயேசு அற்புதர். உங்களை சூழ்ந்திருக்கின்ற, உங்கள் வாழ்வில் கடந்து போய் கொண்டிருக்கின்ற எல்லா நிலைகளையும் மாற்றி போடுகின்ற அதிசயத்தை செய்கின்ற தேவன் நம்மிலே இருக்கின்றதை உணர்ந்து கொள்ளுங்கள். என்னில் இருக்கின்ற இயேசுவின் பெயரால், என்னில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயேசுவின் பெயரால் நான் கட்டளை என்று சொல்லி உங்களை சூழ்ந்திருக்கின்ற துன்பங்களை பார்த்து கட்டளையிடுங்கள். இயேசு சொன்னார் அல்லவா, உங்களிலே கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் கடலில் வீழு என்று சொன்னால் அது நடக்கும் என்று சொன்னாரே. நடக்கும். நம்பினால் நம் மகத்துவமான காரியங்களை நம் வாழ்விலே காண்போம். அற்புதரான இயேசுவை அனுபவிப்போம். அனுபவித்த இயேசுவை வாழ்விலே வாழ்ந்து காட்டுவோம். இறைவன் பெயர் என்னாலும் மகத்துவப்படுத்தப்படுவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாழ்வு அழிப்பித்த உம் பாதை தொடர்வோமே. புவியிலே இறை மாட்சியை எந்நாளும் விதைப்போமே. நல்விதையாய் விழுவோமே, நற்கனியாய் விளைவோமே. ஜெயம் தந்த இயேசுநாதா, உமை நாளும் போற்றுகின்றோம். உயிர்த்தார் இயேசு உயிர்த்தார், சாவை வென்று உயிர்த்தார். உயிர்த்தார் இயேசு உயிர்த்தார், மீட்பை